அப்பாடா ஒரு வழியா பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து எதுக்கு கிடைச்சிருக்குன்னா நம்மளுக்கு வேர்ல்டு ஃபுட்யூப் vlog, வேர்ல்டு ஃபுட்யூப் குக்கிங் 2 சேனல் இருக்கு. நம்மளுக்கு vlogக்கு தான் வந்திருக்கு. இது எங்களுக்கு கிடைச்ச 2வது பெரிய அவார்டு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு worldfoodtube. ஐ அம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் வச்சிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா WFT vlogல வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும். அதனால இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்கு. கூடவே நம்ம ஜப்பர் பாய் வந்திருக்காரு சென்னையிலேருந்து. போன வீடியோ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜப்பர் பாய் இருக்கிறதையிலே வந்ததுனால அவர் கையாலே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ. பாய் ஓப்பன் பண்ணுங்க. கொடுங்க, ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் ஜி. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது மாதிரி நிறைய உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து worldfoodtube யூடியூப் சேனல்னு வச்சுருக்காங்க. யூடியூப்பில் 500K சப்ஸ்கிரைபர் அபோவ் இருக்காங்க. அண்ட் வந்து worldfoodtube பேஜ் வச்சுருக்காங்க ஃபேஸ்புக்கில். அதில் வந்து 1 மில்லியன் நெருங்கிட்டாங்க. அப்புறம் வந்து WFT vlogsன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் வச்சுருக்காங்க, ஃபேஸ்புக்லேயும் வச்சுருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன கிஃப்ட் தான். ஏன்னா அது ஒரு சின்ன சேனல், 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து என்னடா சில்வர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே இவங்க இப்போ தான் வந்து 100K நெருங்குறாங்கன்னு நினச்சிக்க போகிறீங்க. மொத்தமாக சேர்த்து இவங்களுக்கு ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நிறைய பாசம் செல்லம் இவங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காலையும் இல்லை அதர் கண்ட்ரீஸ்லேயும் நிறைய செல்லம் தான். பட் வந்து ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா இதில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டோமா? இவங்களோட சேர்ந்து ஒரு 2-3 நாளாக இவங்க கூட தான் இருக்கேன். சரியான விருந்து. இவங்களோட தோப்பில் இருக்கேன். தோப்பில் இருக்கிற மாங்காய், தேங்காய், அது இதுன்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. வேற என்னென்ன அந்த என்ன கோழிங்க, கிண்ணி கோழி, அப்புறம் வந்து வாத்து, அப்புறம் வந்து முயல், நிறைய சமைச்சு கொடுத்து பார்த்தீங்களா உடம்பு எப்படி இருக்கு? சம்பதுக்கான மாதிரி ஆயிட்டாரு. கிட்ட வாங்க, இதை இந்த கிஃப்டை காமிக்கலாம் மக்களுக்கு. எனக்கு கவரை எடுத்துருவோம், நன்றி வச்சிருவோம். பணங்காசு எதுவும் இல்லை உள்ள. இது வந்து எங்களுக்கு கிடைச்சது கிடையாது, உங்களுக்கு கிடைச்சது. அதனால தான் உங்களோட நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம். என்ன பாய்? கரெக்டு தாங்க, கரெக்ட் தான். உங்களால் தான் இது எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்பெஷலாக. ஏன்னா நீங்கள் தான் வந்து இவங்க வீடியோஸை பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. இவங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் படிப்பேன். இவருக்காக ரொம்ப செல்லமாக பாசமாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, இவருக்காகவும் பண்ணுவீங்க. சிவகண்ணன் அந்த ரெசிபி போடுங்களேன், இந்த ரெசிபி போடுங்களேன். இவர்கிட்ட வந்து அந்த ரெசிபி போடுங்க, இந்த ரெசிபி போடுங்கன்னு வராது. இவர்கிட்ட எப்படி தெரியுமா வரும்? உங்களை பார்த்தோம், உங்கள் சிரிச்ச முகம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து நம்ம சொந்தக்கார மாதிரியே ஃபீல் ஆகுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணுவாருன்னா ரோட்டில் போகும்போது விரட்டிட்டு வருவாங்க, பின்னாடி யாராவது பார்த்துட்டாங்க இவரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு தடவை இவர் என்ன பண்ணாருன்னா, பணம் இருக்கு இல்லையா, அதை வந்து இவர் ஒரு ஷாப் ஒன்று வச்சிருக்காரு. இந்த கம்ப்யூட்டர் சென்டர் தானுங்க, மணி ட்ரான்ஸ்ஃபர். அங்கேருந்து பணம் எடுத்துகிட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் வண்டியே 40க்கு மேலே போகாது, ஏன்னா எலக்ட்ரிக் பைக் வச்சிருக்காரு. போயிட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒருத்தர் வராரு. ஆஹா, காசை பார்த்துட்டு தான் பிடுங்க வராப்புல அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுற, இவரும் முறுக்க, பின்னாடி இருக்கிற ஒரு முறுக்க, கடைசியில் அவர் வந்து பிடிச்சிட்டு இல்லைங்க உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்க்க வந்து இவர் உயிர் வந்து தான். அந்த கதையை நேற்று நைட்டு உட்காந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாருங்க. இந்தாங்க மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்காக. நன்றி. இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய வாங்கணும். இதுக்கப்புறம் கோல்டு வாங்கணும், அதுக்கப்புறம் டைமண்ட் வாங்கணும், அதுக்கு மேலே ஏதாவது வந்தாலும் வாங்கணும். சரியா? நம்ம இதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து இருக்கணும் எப்பவுமே. எல்லாரும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கும், அதான் ரொம்ப முக்கியம். பாய் இதுக்குள்ள லெட்டர்லாம் இருக்கு போயிருக்கு பாய். ஆமா கொடுங்க. யூடியூப்ல லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷு. ஆமா தெரியல. சரி இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு, சரியா? அப்புறம் வந்து இதுக்குள்ள ஒரு சில்கா ஜெல் போட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இது கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றது, செல் அரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில்கா ஜெல் ஆமா வச்சிருக்காங்க. இதுல வந்து டைமண்ட், சில்வர், ஆமா கோல்டு. இது ஆமா. இதுக்கு அடுத்தது வந்து கோல்டு பட்டன் இருக்கு பாருங்க. இதுதான் நெக்ஸ்ட் வாங்கணும் இவங்க கூடிய சீக்கிரத்துல. அண்ட் அது கீழே ஒரு டைமண்ட் ஒன்று இருக்கு, இதையும் கூடிய சீக்கிரத்துல வாங்கணும். அப்புறம் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டோட விசிட்டிங் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து சில்வர் நினைச்சிக்க போறீங்க. இது ஒரு பலகை, அதுக்கு மேல சில்வர் கோட்டிங் போட்டிருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, நடுவில் அந்த யூடியூபோட சிம்பிள். பாய் இதெல்லாம் இருக்கட்டுங்க பாய். ஓகே, உங்களுக்காக எங்க டீம்ல இருந்து சூப்பரா ஒரு கவிதை எழுதிக்கிறோம். அந்த கவிதை தவறாம நீங்க வாங்கிக்கணும். கொடுங்க. கவிதையை கொடுத்துறீங்களா? எனக்கு கவிதை படிக்கணும். படிக்கிறதே அவருக்கு தான், கொடுக்கறது அவருக்கு தான். சூப்பர். படிச்சு அப்படியே ஹார்ட்ல ஊதிருங்க அப்படியே. கண்டிப்பா பாய் படிச்சிடலாங்களா? படிங்க. கரண்டை கூட நடனமாடும், நுண் அளவு நாக்கில் விளையாடும், உள்ளங்கையே சுவையின் தராசு, மனத்தினூடாக மனங்களில் தென்றலாய் உலவும் சுவையின் நாயகன், சமையலறியாது புதுமனை பூவும் மங்கையின் ஆசான் நீ, சமையற்கலை தேர்ந்தெடுத்து அனுப்பிய கலியுக நலன். கடுகு. இது கலியுகமா? ஆமா சாமி, கலியுகம் தான். கடுகு கூட ஜபார் பாய் என்றே பொறுகிறது.
கடுகு போட்டா கூட சட்டன்னு புரியுதுல்ல, அது ஜப்பர் பாய்னு புரியுதான். பீனிக்ஸ் பறவையாக மீண்டெழுந்து 2.0க்கு WFT டீம் சார்பாக வாழ்த்துக்கள் பாய். 2.0 என்னன்னு அவங்க கொஞ்சம் சந்தேகமாவே இருப்பாங்க. ஆமா, அதை நீங்க சொல்லிருங்க. 2.0 ஏன் வந்து 2.0க்கு வருகை அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபுட் ஏரியா தமிழ் யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு, ஃபுட் ஏரியா தமிழ் ஃபேஸ்புக் ஒன்று இருந்தது பேஜ், அதை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. 2-3 மாசம் 3-4 மாசம் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளால வீடியோ போட முடியல, அதை ரெக்கவரும் பண்ண முடியல. இவர் ஓனர் கிடையாது, வேற ஆளு ஓனர். ஆமா, ஆனா இவர் போட்டிருக்கிற சட்டு எந்த போட்டிருக்க வீடியோ வருது, ஆனா ஓனர் இவர் இல்லைங்க. ஆமாங்க. அதுக்கு என்ன பண்ணோம்னா, நிறைய பேர் யூடியூப்ல வந்து கேட்குறீங்க ஏன் ஃபேஸ்புக்கில் வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லைன்னு. ஏன்னா நம்மளால முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, லாஸ்ட் மந்த்து ஃபுட் ஏரியா தமிழ் 2.0 அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அதில் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் பார்க்குறதுக்கு தான் ஆளுங்க இல்லை. ஸோ அதனால் அந்த சேனலை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இருந்தீங்கன்னா அதில் வந்து 250K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதில் இந்த ஃபுட் ஏரியா தமிழ் ஃபேஸ்புக் பேஜில் இதில் வந்து ஃபாலோவர்ஸ் இல்லை. ஸோ அதில் இருந்தீங்கன்னா அதில் வீடியோ வராது, அப்படியே இதுக்கு சேஞ்ச் ஆகிக்குங்க. ஆமாம், ஃபேஸ்புக்கில் வந்து ஹேக் ஆனதுனால இன்னொரு பேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுட் ஏரியா தமிழ் 2.0 அப்படின்ட்டு. அந்த பேஜில் போயிட்டு ஜபர் பாயோட ஃபேஸ்புக் வீடியோ நிறைய வரும், பாருங்க. பாய், கவிதை படிச்சு முடிச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம். புலவர் ஆயிட்டாரு சம்பத்துக்காக. கண்டிப்பா உங்களுக்காக தான். கன்னி மங்கை எல்லாம் சொன்னீங்களே, ஸோ இதுல வந்து சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன். சில பேர் எனக்கு வந்து பர்சனலாவே கால் பண்ணி சொன்னாங்க, தம்பி என் பொண்ணுக்கு வந்து நான் மாப்பிள்ளை பார்த்துட்டேன் தம்பி, பட் என் பொண்ணு அழகா இருக்கும், நிறைய நகை நட்டு தரும், வசதியானவங்க தான், நம்ம வசதியான இடத்துல தான் கொடுக்குறோம். என்ன குறைன்னு பாத்தீங்கன்னா, என் புள்ள படிப்புன்னு சமையல்ல கோட்டை விட்டுருச்சு. அதனால வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன், இன்னும் 4 மாசத்துல கல்யாணம் இருக்கு, இப்போ போற வீட்டுல என்னடா பேர் சம்பாதிக்க போற அப்படின்னு. உங்க சேனலை பார்த்து நிறைய கத்துக்கிட்டா தம்பி. இப்போ வந்து என்னை விட அவ தேர்ந்துட்டான், அப்போ வந்து ஜெயிச்சுட்டா. சமையல்ல மட்டும் தேரக்கூடாது, நீ போய் உன்னோட கணவனுக்கு வந்து என்ன சொன்னாங்க, இன்கேஸ் இந்த வீடியோ அவங்க பாக்குற மாதிரி இருந்தா, கணவங்க கூட அன்பா நடந்துக்கணும், அறிவா நடந்துக்கணும், பண்பா நடந்துக்கணும், நம்ம ஓனர் மாதிரி டாமினேட் பண்ணக்கூடாது. சரியா? என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய கணவர், இது பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அவங்களுக்கு கணவர் வந்தாங்கன்னா அவங்கள வந்து பிள்ளை மாதிரியும் அண்ணன் தம்பி மாதிரியும் பார்த்துக்கணும், அப்பாவை மாதிரியும் பார்த்துக்கணும், கணவன் மாதிரியும் பார்த்துக்கணும். இதில் 4 அர்த்தங்கள் இருக்குது, நீங்களே கண்டுபிடிச்சிக்கணும். ஒரு பிரதர்ஸ் கிட்ட எப்படி பழகுவோம், நம்ம ஜாலியாக பாசாங்க பண்ணுவோம் இல்லையாங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பழகுவோம், சோஷியலாக பழகுவோம். அப்புறம் ஒரு கணவன் கிட்ட எப்படி பழகுவோம், அது ஒரு வேற மெத்தட்ல பழகுவோம். அப்பா கிட்ட எப்படி பழகும், உரிமையா கேட்போம், அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுப்பா, நீங்க பேச நான் எழுதி வச்சுக்கிறேன். அப்பா கிட்ட எப்படி பழகும், அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னு அந்த மாதிரி வாங்கணும், புருஷன்கிட்ட கொடுப்போம். எல்லா விதமாவும் நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹஸ்பண்ட் மேல என்ன வரும், உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க மேல வந்து அன்பு பாசம் வந்து அளவுக்கு அதிகமா வந்துரும். ஆமா, எந்த இடத்துல அன்பு பாசம் அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல சண்டை சச்சரவுகள் இருக்காது. இதே தான் நான் ஆம்பளைங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களோட சகோதரியா பாருங்க, பொம்பளை பசங்களை உங்களுடைய பொண்ணா பாருங்க, உங்களோட தாயா பாருங்க, உங்களோட மனைவியா பாருங்க. சரிங்களா? ஒரே கவிதை மலையா இருக்கு எனக்கு. நீங்க கவிதை சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா? கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் நல்ல விஷயம். என் வீட்டுக்கெல்லாம் வந்து என் மனைவி கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க, அவர் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு வாங்க. ஆமா, நான் அப்படிதான் பழகுவேன். கண்டிப்பா உண்மைதான். அடிச்சுப்போம், செல்லமா இருப்போம், பாசமா இருப்போம், உரிமையா கேட்டு வாங்குவாங்க. எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. அதுதான் உண்மை. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம இல்லைன்னா அவங்க இல்லை. ஆமா, சிம்பிளான. இன்னொன்று வந்து அவங்க வந்து உங்களை நம்பி வராங்க. பெத்த வீடை விட்டு அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாத்தையும் சொந்த பந்தங்களை விட்டு உங்களை நம்பி வரும்பொழுது நீங்க ராணி மாதிரி பார்த்துக்கணும். பாவம் அவங்க. சரிங்களா? ஒரு வழியாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அன்பாக்ஸ் பண்ணும்போதே நம்ம நிறைய விதமான கதைகளையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், நிறைய கவிதைகளும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். சூப்பரான கருத்துக்கள், சூப்பரான கவிதைகள். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த சந்தோஷமான விஷயத்த நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. பாய்.